நேயர்களுக்கு அன்பான பக்தி வணக்கங்கள். தோடகாஷ்டக பாடல் 5. இந்த பாடல்ல ரொம்ப அழகா ஒரு விவரம் கொடுக்கப்பட்டிருக்கு. தோடகாஷ்டக பாடல் பார்த்தீங்க அப்படின்னா, மகா பெரியவர் என்ன சொல்றாங்கன்னா, சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, மனமு வேண்டனா அவங்களுக்கான பலன்கள் கிடைக்கும். பொதுவா சொல்லுவாங்கல்ல, அவங்க நிறைய ஆன்மீக ரீதியா அவங்க சாதிச்சிருக்கணும், நிறைய பலன்கள் அவங்களுக்கு இருந்திருக்கணும், அவங்க தவங்கள் செஞ்சிருக்கணும், நிறைய பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சிருக்கணும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது ஒரு பக்கமா தள்ளி வச்சுருவோம். இறைவன்ட்ட கைகூப்பி, கண்ண மூடி, மனசார வேண்டக்கூடிய எந்த ஒரு பக்தனுக்கும் இறைவன் அருள் பாலிப்பார் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். இதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று இருக்கு. ஒரு குட்டி கதை இருக்கு, நான் சொல்றேன். அதாவது அஷ்டபதி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது கொஞ்சம் தோடகாஷ்டகத்துலேருந்து கொஞ்சம் விலகி ஒரு சின்ன கதை. பட் நம்ம அதை பார்க்கலாம். ஏன்னா இந்த குரு பக்திங்கிறதுக்கு இறைவனையே குருவா நினைச்சு அந்த அஷ்டபதி எழுதின ஜெயதேவர் அவருக்கு கிடைச்ச பலன் அதை நம்ம பார்க்க போகிறோம் இந்த கதையில். என்னென்னா, அஷ்டபதி ஒரு தடவை எழுதிட்டு இருக்கிறாரு ஜெயதேவர். அஷ்டபதி அப்படின்னா எல்லாமே அஷ்டம் தான் வருது பார்த்தீங்களா? ஸோ 8 பாடல்களாக வரும், தொகுப்புகளாக வரும் அந்த பாடல்கள். ஸோ அப்படி ஒரு பாடல் எழுதிட்டு இருக்கிறாரு. அது பகவான் கிருஷ்ணர் மேலே அவர் எழுதுறார். சரி, ஓகே, எழுதிட்டே இருக்காரு. அப்புறம் அவருக்கு என்ன தோணுதுன்னா, சரி நான் கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு நான் ஆற்றுக்கு போய் நான் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய துணைவியார்கிட்ட அவர் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணிடுறாரு, போய்ட்றாரு. கொஞ்ச நேரத்தில் அவங்க ஒய்ஃப் பார்க்கும்போது ஜெயதேவர் திருப்பி வராரு. வந்துட்டு, இல்லைல்ல, நான் அது எனக்கு திடீர்னு ஞாபகம் வந்தது, நான் அதை எழுதிடுறேன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த எழுதியிருந்த ஓலைச்சுவடியில் எடுத்து மறுபடியும் ஏதோ எழுதிட்டு திரும்பவும் குளிக்க போயிடுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியும் அமைதியாக இருந்துடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜெயதேவர் குளிச்சுட்டு வராரு. அப்போ அவங்க அந்த ஓலைச்சுவடியில் பார்க்குறாரு. யார் இதை அடிச்சுட்டு எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு ஜெயதேவர் கேட்குறாரு. அவங்க மனைவி சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் தானே இப்போ வந்தீங்க, குளிக்க போனீங்க, குளிக்கிறதுக்குள்ளே ஏதோ உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னு சொல்லிட்டு நீங்களே இதை மாற்றி ஏதோ நீங்கள் எழுதிட்டு திருப்பி போயிட்டீங்களே, மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லையம்மா, நான் குளிக்க போனவன் இப்போ தான் வரேன் அப்படின்னு சொல்லி ஜெயதேவர் சொல்கிறார். அப்போ தான் ஜெயதேவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஓஹோ, நம்மளுடைய உருவத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வந்திருக்கிறாரு அப்படின்னு. குழம்பி போன அவங்க மனைவிக்கு விளக்கம் கொடுக்குறார். ஒன்றும் இல்லை, வந்தது நான் இல்லை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். அவங்க ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. அவங்களுக்கு ஆனந்தம் தாங்கலை. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் கிருஷ்ணர் ஜெயதேவருடைய இடத்துல அவருடைய உருவத்தை கொண்டு எழுதுறாரு அப்படின்னா, ஜெயதேவர் இந்த பாடல் எழுதிட்டே இருக்கும்போது ஒரு வரியை எழுதுறாராம். இது சரியா இருக்குமா, இந்த அளவுக்கு பகவான்கிட்ட நம்ம எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு டவுட் வந்துடுது. சரின்னு அதை எழுதிட்டு அடிச்சுட்டு திருப்பி வச்சுட்டு போயிட்டுறாரு. அப்போ தான் பரவாயில்ல, அந்த வரி அப்படியே இருக்கலான்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் அதை எழுதி மறுபடியும் அதை எழுதலான்னு எழுதி வச்சுட்டு போகிறாரு. நீ செய்யறது சரிதான் அப்படிங்கிறத அவருடைய ரூபத்திலேயே கிருஷ்ணன் அவருக்கு ஒரு தெளிவை கொடுத்துட்டு போகிறார். ஆக இங்கேருந்து என்ன தெரியுது, தெய்வத்துக்கும் குருவுக்கும் மிக நெருங்கிய ஒரு பந்தம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஏன் அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தன்னை இவ்வளோ உரிமையாக தன்னுடைய பக்தன் எழுதுறானே, அதனால் அதில் தவறு கிடையாது. ஆனால் அதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் உன்னுடைய உருவமே எடுத்து நான் அதை உனக்கு நிரூபித்து காட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றாரு. ஆக குரு மேலே அதீத பக்தி வச்சுருந்தோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பக்தி இறைவனால் பதில் சொல்லப்படும். அந்த நம்பிக்கை கண்டிப்பாக காப்பாற்றப்படும் இறைவனால் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ரொம்ப சிறந்த ஒரு உதாரணமாக அமைஞ்சிருக்குல்ல. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கும். கதை இல்லைங்க, நிஜமாக நடந்த விஷயங்கள் தான். ஏன்னா அஷ்டபதி பாடல்கள்லாம் இன்றைக்கி நம்ம நிறைய பாடிட்டு வந்துட்டுருக்கோம். இதே போல் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் இருக்குது. அதுவும் இன்னும் தேவாரெல்லாம் எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு கதைகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு எபிசோடில் ஒன்றுனா நான் ஷேர் பண்ணேன். சொல்லும் போதே எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அது உள்ளுணர்வோடு ஒரு சந்தோஷம் வந்துடுது. அது ஏன்னு தெரியல, எல்லாமே மேலே இருக்கோம் பார்த்துக்கோன்ற மாதிரி இறைவனுடைய செயல் தான் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம தோடகாஷ்டக பாடல் 5 பாடிட்டு அதனுடைய அர்த்தம் என்னங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். சக்ருதே திக்ருதே பஹதா பவதோ பவிதா சமதர்ஷன லாலசதா அதிதீனமிமம் பரிபாலய மாம் பவசங்கர தேசிக மே சரணம். 5ஆம் பாடலினுடைய அர்த்தம். சக்ருதே திக்ருதே பஹாதா பவதோ. 8 திக்கும் உலகை ஆளக்கூடிய இறைவா, இந்த உலகத்தினுடைய காரணமாக இருக்கக்கூடிய
இறைவா அப்படிங்கிறது தான் முதல் வரியில் வந்து சொல்கிறாங்க. சக்ருத்தே திக்ருத்தே, எந்த திக்காக இருந்தாலும் அந்த திக்குக்கு முதல்வனாக இருக்கக்கூடிய இறைவா அப்படிங்கிறது தான் பொருள்படுது. பவிதா சமதர்ஷன லாலசதா, நிறைய உயிர்களுக்கு அவர்களுக்கு தேவையான சந்தோஷத்தை கண்டிப்பாக நீ வந்து அருள் பாலிச்சிருக்க, அதில் வந்து சந்தேகமே கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதிதீனமிமம் பரிபாலயமாம், அதீத துக்கங்களையும் நீ சிலருக்கு கொடுத்துருக்க, அதை மாற்றி அருள்வதற்காக நீ உன்னுடைய அருளை வழங்கணும். சில உயிரினங்களுக்கு துக்கம் அதிகமாக இருக்குது, அது வந்து அவங்களுடைய கர்ம வினையின் சார்பாகவா, இல்லை அதை குறைக்கிறதுக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிவகையை நீ வழங்கி அருளணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பவ சங்கர தேசிகமே சரணம், எங்களுக்கு புகலிடமாக இருக்கக்கூடிய ஆசிரியரே, எங்களுடைய அறியாமையை நீக்கக்கூடிய இறைவா, உன்னை சரணடைகிறேன். இதுதான் 5வது தோடகாஷ்டக பாடலினுடைய அர்த்தம். நாளை 6வது தோடகாஷ்டக பாடல், அதனுடைய அர்த்தம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் திருவருள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள். நாளைய எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுஜிதா. நன்றி.